ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்பொங்கல் செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி வெண்பொங்கல் இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் உதிரியாக வந்து வெண்பொங்கல் வந்து செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து நல்லா குழஞ்சி வர மாதிரி வெண்பொங்கல் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கிற மாதிரி வெண்பொங்கல் வந்து செய்ய போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பை சேர்த்துடுறேன். 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம அரிசி பருப்பை வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் நான் வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அரிசி பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பு ரெண்டையும் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு தண்ணி இல்லாமல் நான் இப்போ வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் எடுத்துருக்கிற அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எந்த கிளாஸில் அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே கிளாஸில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் பருப்பு எடுத்திருந்தேன். மொத்தமாக 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி பருப்பு அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போது 3 கிளாஸுக்கு 6 கிளாஸ் தண்ணி முதல்ல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக 3 கிளாஸ் அரிசி பருப்புக்கு 7 கிளாஸ் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு இப்போவே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போது குக்கர் மூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுடைய குக்கரில் நீங்கள் சாதம் வடிக்கும்போது எத்தனை விசில் விடுவீங்களோ அதிலிருந்து 1 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ எங்களுடைய குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விசில் விட்டால் சாதம் வந்து வெந்துடும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா 1 விசில் விட்டுக்க போகிறேன். மொத்தமாக 4 விசில் வந்து நான் விட்டுக்க போகிறேன். பொங்கல் விசில் வரத்துக்குள்ளே நம்ம வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டு. தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வெள்ளையாக தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கை நிறைய 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து தேங்காவை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலையை கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சட்னி தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு முதல்ல மிக்சியில் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சோம்னா தேங்காய் நல்லா அரைப்பட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணியை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சட்னி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாளித்து சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கிறேன். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. குக்கர் விசில் வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு. பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருச்சு. அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய், எப்படி இல்லைன்னா ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. நெய் வந்து இப்போ இந்த கடாயில் சேர்த்துக்க போகிறேன். பொங்கல்னு சொன்னாலே நெய் இருந்ததுனா தான் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு சிலருக்கு நெய் பிடிக்காது, அப்படி பிடிக்கலைன்னா பரவாயில்ல, நீங்கள் எண்ணெயை மட்டுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கெட்டியாக 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கூடவே எண்ணெயும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி வந்து எடுத்து வச்சுருக்கேன் 2ஆக உடச்சி. இப்போ இந்த முந்திரியை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முந்திரியை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டே முந்திரியை வறுத்துக்கோங்க, டக்குன்னு கலர் வந்துடும். ஓரளவுக்கு முந்திரி பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக இந்த மாதிரி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க சீரகம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன்.
முந்திரி ரொம்ப பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறமா எல்லாம் வறுப்பட்டு எடுக்கிறதுக்குள்ளே முந்திரி வந்து தீஞ்சிரும். ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவே நீங்கள் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த தாளிப்பை எடுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கிட்டோம்னா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்பொங்கல் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் வெண்பொங்கல் செஞ்சீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி தான் பொங்கல் வந்து செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. குழஞ்சிருக்கிற மாதிரி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ண அந்த வெண்பொங்கலுடைய வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சிருந்தால் பொங்கல் வந்து சாப்பிடவே பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த பொங்கலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கோவிலில் கொடுக்குற பிரசாதம் பொங்கல் மாதிரியே இருக்கும். ஒரு சில கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் சாதமும் பருப்பும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து மசிஞ்சு இல்லாமல் குழஞ்சு இல்லாமல் இந்த மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. அதுவும் நம்ம கோவிலில் கொடுக்குற பொங்கலில் அந்த சீரகத்தோட ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிடும்பொழுது. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பொங்கலுக்கு கூடவே சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யணும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நைட்டு டின்னருக்கு பொங்கல் எதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொங்கலை செஞ்சுட்டு கூடவே தொட்டுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் சட்னி ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.